இயேசு இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு சொன்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே நமக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் முடியும். போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 நண்பர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தங்களுடைய உரையாடலை ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு நண்பர் சொன்னார், நான் நேற்று ரொம்ப திருப்தியா இருந்தேன். ஏன்னு சொன்னா, நான் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டேன். அது பெரிய ஒரு ஹோட்டல் தேடி பிடிச்சேன். அதுக்கு எவ்வளோ ஸ்டார் கிடைச்சிருக்குன்னு பார்த்தேன். நல்ல ரிவ்யூ இருந்துச்சு. அதனால் அங்கே போய் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நிறைய நான் கேட்டதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப திருப்தியான ஒரு செய்தியை இன்னொரு நண்பருக்கு சொன்னார். அப்போ இன்னொரு நண்பர் சொன்னார், உன்ன மாதிரி தான்டா எனக்கும் அப்படின்னு சொன்னார். என்ன மாதிரி நீயும் போய் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டார். இல்லை நான் போய் சாப்பிடல. நான் ரொம்ப சூப்பரான ஒரு கடை கண்டுபிடிச்சேன். ரோட்டு ஓரத்தில் இருந்துச்சு. அந்த பரோட்டாவும் அந்த சால்னா ஒரு சூப்பராக இருந்துச்சுடா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீ கூட ஒரு நாளைக்கு வந்து பாரு. அங்கே எத்தனை கூட்டம், எத்தனை பேர் கார் நிறுத்திட்டு சாப்பிட்டாங்க தெரியுமா? ஏன்னுச்சுன்னா அங்கே ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்படியாடா, எவ்வளோடா ஸ்பெண்ட் பண்ண நீ அதுக்கு அப்படின்ட்டு இன்னொரு நண்பர் கேட்டார். ஒன்லி 80 rupeesடா அப்படின்னு சொன்னார். 80 ரூபாவா? 80 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய காரியம் சொல்ற நீ? இது 80 ரூபாய் இவ்வளோ பெரிய பிரஸ்தாபமாக பேசுகிற அப்படின்னு சொன்னார். அப்படி இல்லைடா, ரொம்ப நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு மனசுக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னாராம். அப்போ இந்த நபர் கேட்டார், நீ பெரிய ஹோட்டல் அப்படின்னு சொன்ன, அங்கே நீ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொன்னாரா. நான் என்ன ரொம்ப இல்லை, ஒரு 2500 தான் ஆச்சு எனக்கு அப்படின்னு சொன்னேன். நீ சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா, ஆர்டர் பண்ணிட்டு ஒரு 1/2 hour உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் பொருளும் சுட சுட வந்துச்சு. அப்புறம் என்ஜாய் பண்ணேன்டா அப்படின்னு. பத்தியா, நீ எவ்வளோ கொடுத்துருக்க? 2500 ரூபாய் கொடுத்துருக்கேன். நான் ஒரு 80 ரூபாய் தானே கொடுத்தேன். உடனே போன உடனே கேட்டேன், கொடுத்தாங்க, கையிலேயே கொடுத்தாங்க. சுட சுட சாப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சுடா அப்படின்னு சொன்னாங்க. இப்படி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இது நான் 2500 ரூபாய் சாப்பாடு இல்லை, 80 ரூபாய் சாப்பாடு இல்லை. நம்முடைய திருப்தி, நம்முடைய மனசுக்கு எது திருப்தி இருக்குதோ அதுதானது நமக்கு சந்தோஷம் தரும். அந்த திருப்தி எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னா, ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றதுனால திருப்தி வராது. அல்லது 1 லட்சம் ரூபாய் கொடுத்து மெத்தை வாங்கி அல்லது காற்றடிச்சு அப்படியே பஞ்சு போல படுத்திருந்தா நல்ல தூக்கம் வராது. அவங்களுக்கு என்னது திருப்தி இருக்காது. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்றுமே இல்லாமல் 80 ரூபாயில் ஒரு சாப்பாடு, ஒரு கயிறு கட்டில் படுத்து தூங்கும் பொழுது அது நல்ல நித்திரை தரும். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நம்முடைய திருப்தியான ஒரு வாழ்க்கை. திருப்தி எங்கேருந்து வரும்னு சொன்னால், ஆண்டவர் தான் அது நமக்கு தருகிறார். நம்ம தேவனோடு வைத்திருக்கிற அந்த தெய்வீக உறவு தான் என்ன செய்யணும், நமக்கு திருப்தியை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தாழ்மையோடு சிந்தனையோடு வாழ பழகி கொள்ளணும். நம்ம நிறைய செலவு பண்ணி தான் எல்லாத்தையும் இது சாதிக்கணும் அப்படின்ட்டு இல்லை. இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா நம்ம இருந்துப்போம் அப்படின்னு சொன்னால், அதுவே நமக்கு என்ன செய்யுமா, நம்முடைய வாழ்க்கையில திருப்தியை தரும். ஏன்னு சொன்னா, தேவன் நாம் தரும் திருப்தியை, தேவ உறவினால் வரும் அமைதியும் இல்லாத மனிதனுக்கு எப்படிதான் இருக்கும்? சாலமன் சொல்லுவார்ல, அவருக்கு என்ன குறை இருந்துச்சு? எல்லாமே அதிகமா இருந்துச்சு. எல்லாம் சொல்லுவாரு மாயை அப்படின்னு சொல்லுவார். ஏன்னு சொன்னா, அதிகமா இருக்கிறதுனால நமக்கு திருப்தி வராது. கொஞ்சமா இருக்கிறதுல திருப்தியோட தேவனோடு கூட தெய்வீக உறவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த உறவு நமக்கு என்னத்தை கொடுக்கும்? சமாதானத்தை கொடுக்கும். அந்த சமாதானம் நமக்கு என்னத்தை கொடுக்கும்? திருப்தியை கொடுக்கும். ஆண்டவர் நம்மை குறைவில்லாமல் நடத்துவாங்க. ஆண்டவர் நம்மை தயவாய் நடத்துவாங்க. நம்முடைய தேவைக்கு ஏற்ப அவங்க தருவாங்க. சொல்றதுல உங்கள் விசுவாசமே என்னது உங்களுக்கு என்ன செய்யும்? நீங்க கேட்கறத கொடுக்கும். இப்போ நம்ம விசுவாசிக்கிற காரியம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஆண்டவர் கொடுக்கறதுக்கு என்னது ஆயத்தமா இருக்கிறார். நீங்க என்ன கேட்குறீங்க? அவர்கிட்ட எவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கீங்க, எவ்வளவு அவரோடு கூட ஐக்கியமா இருக்கீங்க, எவ்வளவு அவருக்கு சொன்னபடி கீழ்ப்படுறீங்க. இதெல்லாம் தான் என்னது நம்முடைய ஆசீர்வாதமாக மாறுகிறது என்பதை நம்ம மறந்துவிடாது. வாழ்க்கையில் தாழ்மையான ஒரு இருதயத்தையும் தேவ ஐக்கியத்தினால் பெறுவதுதான் பெரிய சாதனை. அதனை பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையை திருப்தியாக்குவதற்கு பல இடங்களில் செல்ல தேவையிராது.
வாழ்க்கைக்கு ஏராளம் பணமும் மிகுதியான ஆடம்பரம் தேவைப்படாது. ஆவியில் எளிமை உள்ளவன் என்றும் திருப்தி உள்ளவனாக என்ன செய்வான்? வாழ்வான். சந்தோஷத்தை நீ தேடி சென்றால் அது தூரமாகும். இறைவனை தேடி சென்றாலோ அது உன் அருகே என்ன செய்யும்? வரும். சந்தோஷம், சமாதானம், திருப்தி இதெல்லாம் எங்க? ஆண்டவரோடு கூட நம்ம வைத்திருக்கிற நெருங்கிய ஜீவியம் தான். ஒருவேளை இவ்வளவு நாள் நம்ம தூரமா இருந்திருப்பீங்கன்னு சொன்னா, நெருங்கிய ஜீவியத்துல நம்ம ஒரு குறைவுபட்டிருப்போம்னு சொன்னா, இந்த நாள் நமக்கு ஆண்டவர் தர்றாங்க. இன்னொரு நாளும் கூட இன்னொரு சிந்தனையோடு கூட ஆண்டவர் நம்மளோடு கூட இணைகிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, போதும் என்று மனதுடனே கூட தேவபக்தி உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதோடு கூட தேவனை நோக்கி நீங்க அமர்ந்துருங்க. அவர் உங்களை ஆஸ்வதிப்பார். அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அவர் உங்களை ரட்சிக்க ஆயத்தமா இருக்கார். ஒரு வெளியுள்ள நாள் அவரை அறியாம இருப்பீங்கன்னு சொன்னா, இந்த நாள் நீங்க பயன்படுத்தி அவரை பற்றி கொள்ளுங்க. அவரை தேடி வாங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னு சொன்னா, உங்களுக்கு தேவையான சமாதானம், சந்தோஷம் எல்லாம் அது உங்க கிட்ட இருக்கும். எப்பன்னு சொன்னா, நீங்க அவரை தேடி போகும் பொழுது, நீங்க அவரை தூரமா வச்சுட்டீங்கன்னு சொன்னா நமக்கு வருகிற ஆசீர்வாதமும் தூரமாயிடும். அதனால நம்ம அவரை கிட்டி சேருவோமா? ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ள தகப்பனே, எங்களை ஒவ்வொரு நாளும் சமாதானத்தினாலும் திருப்தியாக வழிநடத்துகிறவரே, போதும் என்ற மனதோடு வாழ்கிற பழக்கத்தை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ ஒரு நாளும் எங்களை கைவிடுவதில்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். அப்பத்துக்கு நாங்கள் ஒரு நாளும் இருந்து தெரியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் கூட ஆண்டவரே, இத்தனை நாட்களை கடக்கும்படி நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சுகவீனங்கள், பலவீனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே, நீ கை தூக்கி நிறுத்தி எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுக்கும் உதவாத இருக்கிற எங்களை கூட நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் புதிய கிருபையினாலும் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வயதுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு கூட நீங்க இடைப்படுங்க, வழி நடத்துங்க. உடைய அன்பை புரிந்து கொள்ளவும், உடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. நாங்கள் எல்லாவற்றிலும் உண்மையே நோக்கி கூப்பிட்டு உம்மிடத்திலிருந்து எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களோட கூட இருங்க. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள், தவறுகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்து ராஜா உடைய ராஜ்யத்தில் எங்களை நினைத்தல் வேண்டுமா? இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.